எசேக்கியேல் அதிகாரம் 33. கடவுள் எசேக்கியேலை காவலாளியாக அமர்த்தல். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் மக்களிடம் பேசி அவர்களுக்கு சொல். ஒரு நாட்டின் மேல் நான் வாளை கொணரும் போது அந்நாட்டின் மக்கள் தங்கள் நடுவிலிருந்து ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அவனை தங்கள் காவலாளியாக ஆக்கியிருக்க, அவன் அந்நாட்டின் மேல் வாள் வருவதைக் கண்டு எக்காளம் ஊதி மக்களை எச்சரிக்கை செய்யும்போது, எக்காளத்தின் ஒலியை எவராவது கேட்டும் எச்சரிப்புக்கு செவி கொடாமல் இருக்க வாள் வந்து அவர்களை வீழ்த்தி சென்றால், அவர்கள் தம் இரத்தப்பழியை தாமே சுமப்பர். எக்காளத்தின் ஒலியை கேட்டிருந்தும் அவர்கள் அந்த எச்சரிப்பை பொருட்படுத்தவில்லை. எனவே அவர்கள் தம் இரத்தப்பழியை தாமே சுமப்பர். ஆனால் அந்த காவலாளி வாள் வருவதைக் கண்டும் எக்காளம் ஊதாமல் இருந்து அதன் மூலம் மக்கள் எச்சரிக்கைப்படாமல் இருக்கையில், வாள் வந்து அவர்களுள் எவரையாவது வீழ்த்தும்போது அவர் தம் குற்றத்திலிருந்து வீழ்த்தப்பட்டிருப்பினும் அவரது இரத்தப்பழியை நான் காவலாளியின் மேல் சுமத்துவேன். அவ்வாறே மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கும் காவலாளியாக ஏற்படுத்தியுள்ளேன். என் வாயினின்று வரும் வாக்கை கேட்கும் போதெல்லாம் நீ என் பொருட்டு அவர்களை எச்சரிக்க வேண்டும். தீயோரிடம் நான், ஓ தீயோரே, நீங்கள் உறுதியாக சாவீர்கள் என்று சொல்ல, அத்தீயோர் தம் வழியிலிருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அத்தீயோர் தம் குற்றத்திலேயே சாவர். ஆனால் அவர்களது இரத்தப்பழியை உன்மேலே சுமத்துவேன். ஆனால் தீயோரை அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்ப வேண்டுமென்று நீ எச்சரித்தும் அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்பாவிட்டால் அவர்கள் தம் குற்றத்திலேயே சாவர். நீயோ உன் உயிரை காத்து கொள்வாய். ஒவ்வொருவரின் பொறுப்பு. நீயோ மானிடா, இஸ்ரேல் வீட்டாரிடம் சொல். நீங்கள் சொல்கிறீர்கள், எங்கள் குற்றங்களும் பாவங்களும் எங்கள் மேல் இருப்பதால் நாங்கள் உருகிப் போகிறோம். எப்படி நாங்கள் வாழ முடியும்? அவர்களிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என்மேல் ஆணை, தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று. ஆனால் அத்தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆகவே உங்கள் தீய வழிகளினின்று திரும்புங்கள். இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மேலும் மானிடா, உன் மக்களிடம் சொல். நேர்மையாளர் தவறிழைக்கும் போது அவர்களுடைய நற்செயல்கள் அவர்களை விடுவிக்கா. தீயோரோ தம் தீமையினின்று மனம் மாறிவிட்டால் தம் தீமையை முன்னிட்டு வீழ்ச்சி அடையார். நேர்மையாளர் தவறிழைக்கும் போது தம் முன்னைய நற்செயல்களை முன்னிட்டு வாழ முடியாது. நேர்மையாளரிடம் அவர்கள் உறுதியாக வாழ்வது உறுதி என்று நான் சொன்னாலும் அவர்கள் தம் முன்னைய நற்செயல்களை நம்பி தவறிழைத்தால் அவர்களுடைய நற்செயல்களில் எதுவுமே எண்ணப்பட மாட்டாது. அவர்கள் தம் குற்றத்திலேயே சாவர். மாறாக தீயோரிடம் நீங்கள் சாவது உறுதி என்று நான் சொன்னாலும் அவர்கள் தம் பாவத்தினின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால், அவர்கள் தாங்கள் வாங்கிய பணைய பொருள்களை திரும்பிக் கொடுத்தால், திருடி கொணர்ந்தவற்றை திருப்பித் தந்தால், வாழ்வளிக்கும் நியமங்களின்படி நடந்து தீச்செயல்கள் எதுவும் செய்யாதிருந்தால் அவர்கள் வாழ்வது உறுதி, சாகார். அவர்கள் செய்த பாவம் எதுவுமே அவர்களுக்கு எதிராக எண்ணப்பட மாட்டாது. நீதியையும் நேர்மையையும் அவர்கள் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. இருப்பினும் ஆண்டவரின் நெறிமுறை நீதியற்றது என மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் அவர்களின் நெறிமுறைகள்தான் நீதியற்றது. நேர்மையாளர் தம் நன்னெறியினின்று பிறழ்ந்து தவறிழைத்தால் அதன் பொருட்டு அவர்கள் சாவர். தீயோரும் தம் தீமையினின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அதன் பொருட்டு அவர்கள் வாழ்வர். இருப்பினும் ஆண்டவரின் நெறிமுறை நீதியற்றது என நீங்கள் சொல்கின்றீர்கள். இஸ்ரேல் வீட்டாரே, உங்களில் ஒவ்வொருவரையும் அவரவர் நெறிமுறைக்கு தக்கவாறு நான் தீர்ப்பிடுவேன். எருசலேம் வீழ்ச்சியின் செய்தி. எங்கள் சிறையிருப்பின் 12ஆம் ஆண்டில் 10ஆம் மாதத்தின் 5ஆம் நாள் எருசலேமில் இருந்து தப்பியோடி வந்த ஒருவன் என்னிடம் வந்து, நகர் வீழ்ந்து விட்டது என்றான். தப்பியவன் வருவதற்கு முன் மாலையில் ஆண்டவரின் கை என்மேல் இருந்தது. அம்மனிதன் காலையில் என்னிடம் வரும் முன் ஆண்டவர் என்னை வாய் திறக்க செய்தார். ஆகவே என் வாய் திறக்கப்பட்டிருக்க நான் பேச இயலாதவனாய் இல்லை.
மக்களின் பாவங்கள். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் நாட்டின் பாழிடம் வாழ் மக்கள் ஆபிரகாம் தனியொரு மனிதராக இருந்தும் அவர் நாட்டை அவர்தம் உடைமையாக்கிக் கொண்டிருந்தார். அப்படியிருக்க நாம் பலராய் இருக்கும்போது இந்த நாடு நமக்கே உரிமையாய் தரப்பட்டுள்ளதன்றோ என்று சொல்கிறார்கள். எனவே அவர்களிடம் சொல், தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீங்கள் குருதியுடன் சேர்ந்து இறைச்சியை உண்கிறீர்கள், உங்கள் தெய்வ சிலைகளுக்கு வணக்கம் செலுத்துகிறீர்கள், கொலை செய்கிறீர்கள். அவ்வாறிருக்க நீங்கள் நாட்டை உரிமையாக்கிக் கொள்வீர்களோ? உங்கள் வாள்களின் மீது நம்பிக்கை வைக்கிறீர்கள், அருவருப்பான செயல்களை செய்கிறீர்கள். ஒவ்வொருவனும் அடுத்தவன் மனைவியை கெடுக்கிறான். அவ்வாறிருக்க நீங்கள் நாட்டை உரிமையாக்கிக் கொள்வீர்களோ? அவர்களுக்கு இதை சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என்மேல் ஆணை, பாலிடம் வாழ் எஞ்சியோர் வாளால் வீழ்வர். வயல்வெளியில் இருப்போரை காட்டு விலங்குகளுக்கு இரையாய் அளிப்பேன். கோட்டையிலும் குகையிலும் தங்கியிருப்போர் கொள்ளை நோயால் மடிவர். அழிவுக்கும் வெறுமைக்கும் நாட்டை கையளிப்பேன். அதன் வலிமையின் பெருமை முடிவுக்கு கொண்டு வரப்படும். இஸ்ரேலின் மலைகள் பாழாய்ப்போம், அங்கே நடமாட்டம் ஏதும் இராது. அவர்கள் செய்த எல்லா அருவருப்புகளின் பொருட்டும் நான் நாட்டை பாழாக்குகையில் நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர். இறைவாக்கினரது அறிக்கையின் விளைவு. மானிடா, உன் மக்களினத்தார் உன்னை குறித்து சுவர்களின் அருகிலும் வீடுகளின் கதவருகிலும் பேசிக் கொள்கின்றனர். அவர்களுள் ஒவ்வொருவரும் அடுத்திருப்பவரிடம், ஆண்டவரிடமிருந்து வரும் செய்தி என்ன என கேட்க வாருங்கள் என கூறுகின்றார்கள். என் மக்கள் வழக்கம் போல் உன்னிடம் வருகின்றனர். அவர்கள் முன்னிலையில் அமர்ந்து உன் சொற்களை கேட்கின்றனர், ஆனால் அவற்றையோ கடைபிடிப்பதில்லை. அவர்களின் உதடுகள் அன்பொழுக பேசுகின்றன, உள்ளமோ நேர்மையற்ற பொருள்களை தேடி ஓடுகின்றது. அவர்களுக்கு நீ இசை கருவியுடன் இயைந்து இனிய குரலில் காதல் பாடல் பாடும் பாடகன் போல் உள்ளாய். அவர்கள் உன் சொற்களை கேட்கின்றனர், ஆனால் அவற்றை கடைபிடிப்பதில்லை. உண்மையில் இவை வரப்போகின்றன. அப்பொழுது தங்கள் நடுவே ஓர் இறைவாக்கினர் இருந்தார் என உணர்ந்து கொள்வர்.